டேய் திவா, தலைவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இப்போவே நம்ம பசங்கள்லாம் சொல்லி வை. எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆள் தேவைப்படும். எல்லாருக்கிட்டையும் ரெடியாக இருக்க சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேனே, பசங்களாம் ரெடியாக தானே இருக்காங்க, பார்த்துக்கலாம். பாத்தியா இந்து, மேடம்க்கு இப்பதான் விடிஞ்சிருக்கு போல. இப்பதான் வெளியிலேயே வராங்க. ஆளையும் முகரையும் பாரு. அம்மா தாயி, கைரேகை பார்க்குறீங்களா? உள்ளத உள்ளபடி முக்காலத்தையும் உணர்ந்த ஆத்தாவே அருள்வாக்கு சொல்லுவா தாயி. கைக்கு 50 ரூபா தான் தாயி. அதெல்லாம் வேணாமா. அக்கா நீங்க சும்மா இருங்கக்கா. அம்மா நீங்க உள்ள வாங்கம்மா. இவருக்கும் ஒன்ன மாதிரியே கல்யாணமாகி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணும் ராசா மாதிரி ஒரு பையனும் பிறப்பான். டேய் கர்ணா, ஆத்தா வாக்கு எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஒரு 6 மாசம் கழிச்சு உனக்கும் போனாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பெத்துக்க போறீங்க. ஆத்தாவே சொல்லாம சொல்லிட்டாடா. நான் அன்னைக்கே சொன்னலடா, இவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு. ஆனால் இங்கே இருக்க சில பேர் தான் அதை நம்பாமல் சவால் விட்டு திரிகிறாங்க. அது தப்புன்னு தெரியறதுக்கு ரொம்ப காலம் இல்லை, வெறும் 6 மாசம்தான். அக்கா இதெல்லாம் மூட நம்பிக்கைக்கா. இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இதை மட்டும் வச்சுட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இந்தம்மா பார்த்து பேசு. எது மூட நம்பிக்கை? நீ என் ஆத்தா வாக்கையே பழிச்சு பேசுறியா? உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்துச்சுன்னா உன் கையே கொடு. உன் மொத்த ஜாதகத்தையும் ஆத்தா புட்டு புட்டு வச்சிருவா. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை. அட உன் கையை கொடுமா, அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உனக்கே தெரியும். வா போ. அந்த சாவித்திரியோட புருஷன் சத்தியவான். அதுதான் இந்த தம்பியோட ரேகை. நீ உன் கட்டின உன் புருஷனை எந்த யமனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சண்டை போட்டு போராடி உன் புருஷனை கூட்டிட்டு போயிடுவ தாயி. இது அந்த ஆத்தா மேல சத்தியம் தாயி. அம்மா பணம் வாங்கம்மா போறீங்க? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ரேகைய இப்பதான் முதல் முறையா பார்த்துருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. எனக்கு பணம் எல்லாம் வேணாம். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேம்மா. அக்கா கேட்டிங்களா? சத்தியவான் சாவித்திரி ரேகையா. நானும் என் புருஷனை சில யமனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அது இது வரைக்கும் அந்த சத்தியவானுக்கும் தெரியல, யமனுக்கும் புரியல. சத்யவான் சாவித்ரி. இவனை பாரு. சத்யவான் சாவித்ரி. உண்மையிலேயே நீங்க சத்யவான் சாவித்ரி தான். இவனை எடுக்க வைப்போம்.
சார் சத்யவான் சாவித்திரி சார், அந்த கிரீஸ் டப்பா கொஞ்சம் தள்ளி விடுங்க சார். சத்யவான் சாவித்ரி. சத்யவான் சாவித்ரி. டேய் டேய் உன்ன தாண்டா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் மாப்பிள, என்னடா கிரீஸ் டப்பாக்குள்ளே தலையை விட்டியா? கிரீஸ் டப்பா கூட தலைவட்டியாவா? ஏன்டா கேட்க மாட்டேன்? கிரீஸ் டப்பாவை எட்டி உதச்சதும் இல்லாம நக்கலை வர கேட்குறியா? அப்படி இல்லை மாப்பிள, நான் வேற மூட்ல இருந்தேனா, அதான் தெரியாம அப்படியே அப்படியே எட்டி வச்சிட்டேன். நீ ஒழுங்கா அப்படியே எடுத்து விடுன்னு கேட்டிருக்கணும். நீ தானே தள்ளி விட சொன்ன. ஓஹோ, நீ அப்படி வரியா? சத்யவான் டேய், முதல்ல அந்த கையை கீழே போடு. அதான சத்யவான் சாவித்திரி சத்யவான் சாவித்திரி அப்படி என்னடா இருக்குதுல? மாப்பிள, நான் சத்யவானாண்டா, இந்து சாவித்ரியாண்டா. காதல் பைத்தியமா? மாப்பிள, எங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணும் அப்படியே இளவரசன் மாதிரி ஒரு பையன் பிறகு போறானா. ஆல்ரெடி செம கோவத்துல இருக்கேன். என்ன விஷயம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வந்ததுல இருந்து சத்யவான் சாவித்திரி உளறிக்கிட்டு பைத்தியக்காரா. ஏய் இல்லடா, இன்னைக்கு கைரேகை பார்க்கறதுக்கு ஒரு அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. சரி, அவங்க இந்த கையும் என் கையும் பார்த்துட்டு இனிமே யாருமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அக்க போறா. ஜெயந்தி, என்னங்க ஜெயந்தி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா. நம்ம புருஷங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயம் அவங்க வீட்டுல இல்லைனாலும் எரிச்சலா இருக்கும். ஏன் ஜெயந்தி, அவங்க இல்லாம இருக்கும்போதுதான் கொஞ்ச நேரம் நிம்மதியா மூச்சு விட முடியுதுன்னு சொல்லுவ. இப்ப என்னாச்சு? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. அநியாயத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கத்துறதை கேட்டு கேட்டு பழகி போச்சா. அவங்க இல்லாம இந்த இடம் அமைதியா இருக்கிறது செட்டே ஆகலக்கா. இப்ப மட்டும் அவங்க இங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏய் ஜெயந்தி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன்.